10 மணிக்கு மேல பிள்ளைகள் ரோட்ல நிக்கிறான். நைட் கடைகள் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது. ஒத்த மோட்டர் பைக்கில் 3 பேர் ஓடிட்டு இருக்கிறான். ரேஸ் ஓடுறதுக்கே பைக்கில் பிள்ளைகள் கேட்குது. பாப்பா மாருக்கு தொல்லை தாங்க, நம்ம வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன காசு எல்லாம் கிடையாது. 9 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் எல்லாம் மோட்டர் பைக்கில். பிள்ளைகளுடைய உயிரை காவு கொள்ளக்கூடிய யமன் அது நமக்கு விளங்க மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளை உயிரை எடுக்கக்கூடியது. அந்த அளவுக்கு நம்ம பைக்கில் வண்டி கொடுக்கிறோம். நகையை வித்து, சீட்டு கட்டி, இருக்கிற ஊடுவளவு வித்து, காணி துண்டை வித்து, ஒன்று வருத்தின காசெல்லாம் போட்டு இவன் பாவம் கத்துறான், சொல்லு கேட்க மாட்டேங்கிறான். அங்கிறதுக்காக பைக்கில் வண்டி கொடுத்த 3 பேர் ஓடிட்டு போறான். ஓடிட்டு போகும்போது ஸ்டாண்ட பணிச்சு நெருப்பு பொறிய பறக்க விட்ட அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அதுல சறுக்கி விழுங்கிறது அவனுக்கு விளங்கல. எத்தனை பேருடைய உயிரை நம்ம இறந்துட்டோம். எத்தனை பேருடைய அன்னளவாக இன்னைக்கு சாதாரணமா 4க்கு 2 3 பேர் நம்ம பகுதியிலேயே மரணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் மோட்டார் பைக்கிலும், விலை கூடின பைக்கிலும், லைசன்ஸ் இல்லாத ஆக்களும், பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அவன் அந்த பைக்கிலுக்கு வேண்டின காசை அவருடைய ஜனாசாவுக்கு கொண்டு போய் கொடுக்கிற அளவுக்கு என்ன செய்யுது, போகுது. அப்ப இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.